ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிற நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். இதில் நெல்லிக்காய் மட்டும் சேர்க்கலை, இன்னும் 2-3 பொருட்கள் சேர்த்துருக்குறேங்க. இந்த ஜூஸை காலையில் தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா சோர்வு இல்லாமல் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்கலாங்க. இந்த ஜூஸை எல்லாருமே குடிக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தருங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 3 நெல்லிக்காய் எடுத்துருக்குறேங்க. இந்த நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா 3 பேர் குடிக்கிற அளவுக்கு ஜூஸ் செய்யலாம். இந்த நெல்லிக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண் பார்வை அதிகரிக்கும். முடி உதிர்வதை தடுத்துட்டு நல்லா கருகருன்னு முடி வளருங்க. நம்ம சருமத்தை பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக, அதாவது பளபளன்னு வச்சுக்கும். நம்மளோட ஆயிலை நீட்டிக்கும். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு நெல்லிக்காய் வச்சு இந்த மாதிரி ஜூஸ் அரைச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக தருங்க. இப்போ எல்லா நெல்லிக்காயையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிச்சுட்டு ரத்த சோகை வராமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி முடி உதிர்வதை தடுத்துட்டு நல்ல கருகருன்னு முடி வளரும். இளநர வராமல் பார்த்துக்கும். கண்களையும் நம்ம முகத்தையும் நல்லா பளபளன்னு வச்சுக்கோங்க. இது கூடவே 1 கொத்தளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பற்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியானது. நம்ம சருமத்துக்கும் செரிமானத்துக்கும் நல்ல உதவியாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நல்ல பசியை தூண்டும், நல்ல சத்தானது, நல்ல செரிமானம் ஆகுங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் சின்ன மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் ஜூஸ் அரைக்கிற மிக்ஸி இருந்ததுன்னா அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற எல்லா பொருள்களிலும் புற்றுநோய் வராமல் தடுக்கிற சக்தி இருக்குதுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த ஜூஸை ரொம்ப திக்காக குடிக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் குடிக்கணும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இது மாதிரி வடிகட்டிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா இந்த திப்பி ரொம்ப குறைவாக வரும். இப்போ நல்லா இதை ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இது கூடவே நான் கற்கண்டு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். தேன் இருந்தால் தேன் கூட சேர்த்து கலந்து குடிச்சிக்கலாங்க. நான் உப்பும் கற்கண்டும் சேர்த்து கலந்துக்கிறேன். நான் எப்பவுமே உப்பு போட்டு தான் குடிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் கற்கண்டு சேர்த்துட்டு கலந்து குடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. வீட்டில் எல்லாருமே குடிப்பாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, கற்கண்டு இல்லைன்னா தேன் எது வேணாலே சேர்த்துக்கலாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அவ்வளோதாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிற நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதை தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அளவு குறையுங்க. தினமும் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியோட சத்தாக இருக்கலாங்க. எல்லாருமே குடிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.